அந்த காட்டுல அப்ப குளிர்காலம் ஆரம்பிச்சிருந்ததால பறவைகளுக்கு சரிவர உணவு கிடைக்கவே இல்லை. எல்லா பறவைகளும் உணவை தேடி ரொம்ப தூரம் போக வேண்டியிருந்தது. ஒரு நாள் புறா, ரீட்டா கிளி, சோனா குருவி இவங்க 3 பேரும் காங்களோட வீட்டுக்கு வந்தாங்க. காலு, கோரி, சீக்கிரமா வாங்க. இன்னைக்கு நாம எப்படியாவது உணவு தேடி ஆகணும். நேத்துல இருந்து நான் எதுவுமே சாப்பிடல. புறா, இன்னைக்கு எங்களுக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. அதனால உணவு தேட நாங்க வரல, நீங்க கிளம்பலாம். காலுக்காக இப்படி சொல்ல பிறகு அவங்க 3 பேரும் உணவு தேட பறந்து போனாங்க. காலுஜி, நாம கூட தான் நேத்துல இருந்து சாப்பிடவே இல்ல. அவங்க கூட உணவு தேட போகாம நீங்க எதுக்காக ஏதோ முக்கியமான வேலை இருக்குன்னு சொன்னீங்க? கோரி, உணவு எங்க இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. இந்த நிலைமையில நாம இவங்க கூட போனா ரொம்ப தூரம் பறந்து போய் அலைஞ்சி திரிஞ்சு உணவை தேட வேண்டி வரும். அதே சமயம் நாம பொறுமையா இங்கேயே உட்கார்ந்துருந்தா இந்த பறவைகள் உணவு தேடி எடுத்துக்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் உணவு எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு நாம நேரா அங்க போய் உணவு எடுத்துக்கிட்டு வந்துடலாம். காலுஜி, உங்களுக்கு மனைவியானதை நினைச்சு நான் இப்ப எல்லாம் ரொம்ப பெருமைப்படுறேன். உங்களோட சிந்தனை எல்லாம் ரொம்பவும் புரட்சிகரமா இருக்கு. இதே சமயம் உணவு தேடி பறந்து போன சோனா குருவி, புறா, ரீட்டா கிளி இவங்க 3 பேரும் உணவு தேடி ரொம்ப தூரம் போனாங்க. ஆனா இவங்க எங்க போய் தேடியும் கண்ணு கேட்டின தூரம் வரைக்கும் பனி கொட்டி கிடந்துச்சே தவிர ஒரு தானியம் கூட கண்ணில் படவே இல்லை. என்ன இது, இவ்வளவு தூரம் பறந்து வந்தோம், நமக்கு ஒரு தானியம் கூட கிடைக்கவே இல்லை. ரீட்டா, தரையில இருந்த தானியங்கள் மேல இப்ப பனி கொட்டி அதையெல்லாம் மூடிடுச்சு. அப்புறம் நமக்கு எப்படிதான் உணவு கிடைக்கும்? புறான்னா, கவலைப்படாதீங்க. ஒரு இடத்துல இல்லைன்னா இன்னொரு இடத்துல நமக்கான உணவு நமக்கு கண்டிப்பா கிடைக்கும். எனக்கு என்னவோ இதுக்கப்புறம் நமக்கு உணவு கிடைக்கும்னு தோணவே இல்லை. ஆமா ஆமா, எனக்கும் அப்படித்தான் தோணுது. இன்னைக்கு ராத்திரி நாம எல்லாரும் கண்டிப்பா பட்டினியா தான் படுக்க போறோம். ரீட்டா, நாம இதுக்கப்புறம் இதே திசையில பறந்து போய்கிட்டு இருந்தா நமக்கு உணவு கண்டிப்பா கிடைக்காது. அதனால மலைப்பகுதியை நோக்கி பறந்து போய் அங்கேயாவது உணவு கிடைக்குதான்னு தேடுவோம். சோனா குருவியோட பேச்சை ஏத்துக்கிட்ட புறாவும் ரீட்டாவும் பிறகு சோனா குருவியோட மலைப்பகுதியை நோக்கி பறக்க ஆரம்பிச்சாங்க. அதே சமயம் பக்கத்து காட்டுல இருந்து தங்களோட காட்டுக்கு வந்த ஒரு பறவைய காலுக்காகவும் கோரிக்காகவும் இப்படி விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. ஐயா, ஒரு குருவி, புறா, ஒரு கிளி இவங்க 3 பேரும் உணவு தேட போனாங்க. இன்னும் திரும்பி வரல. நீங்க அவங்கள வழியில எங்கேயாவது பாத்தீங்களா? ஓ, அவங்களா? அவங்கள கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பார்த்தேன். அவங்க 3 பேரும் உணவு தேடி மலைப்பகுதியை நோக்கி பறந்து போய்கிட்டு இருக்காங்க. கோரி, இதுக்கப்புறம் நாம இங்க வெயிட் பண்ண தேவையில்லை. வா, நாமளும் அவங்க பின்னாடியே பறந்து போவோம். இப்படி மலைப்பகுதிக்கு பறந்து போன சோனா குருவி, புறா, ரீட்டா கிளி இவங்க 3 பேரும் ரொம்ப தூரம் பறந்து போய் மலைப்பகுதியை அடைஞ்சாங்க. அந்த மலைப்பகுதியை ரொம்ப நேரம் சுத்தி வந்த இவங்க கடைசியா தரையில ஒரு இடத்துல ஒரு கொடி படர்ந்திருக்கத பார்த்தாங்க. அந்த கொடியில ஒரு பழம் பழுத்திருந்தது. ஆனா அந்த பழம் ரொம்பவும் வித்தியாசமா இருந்தது. அதாவது பாதி பழம் மஞ்சள் கலர்லயும் பாதி பழம் கருப்பு கலர்லயும் இருந்தது. என்ன இது? இந்த பழம் ரொம்ப புதுவிதமா இருக்கு. பாதி பழம் மஞ்சள் கலராவும் பாதி பழம் கருப்பு கலராவும் இருக்கு. நான் இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு பழத்தை பார்த்ததே இல்ல. சோனா, நீ இந்த பழத்தை இதுக்கு முன்னாடி பார்த்திருக்கியா? இத சாப்பிடலாமா? நானும் இந்த பழத்தை இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்ல. இப்பதான் முதல் முறையா பாக்குறேன். அதனால எனக்கும் இந்த பழத்தை பத்தி எதுவுமே தெரியாது. இப்படி இவங்க பேசிக்கிட்டு இருக்கப்ப அந்த வழியா ஒரு வயதான பறவை ஒண்ணு பறந்து போச்சு. அந்த பறவைய பார்த்த புறா அவங்கள குரல் கொடுத்து கூப்பிட்டது. அம்மா அம்மா, இங்க கொஞ்சம் வாங்க. உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். புறாவோட குரலை கேட்ட அந்த வயதான பறவை பிறகு அவங்க கிட்ட போச்சு. அம்மா, இந்த பழம் எப்படிப்பட்டதுன்னு உங்களுக்கு தெரியுமா? பாதி மஞ்சள் கலர்லயும் பாதி கருப்பு கலர்லயும் இருக்கு. இப்படி ஒரு பழத்தை நாங்க யாருமே இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. ஆனா நீங்க உங்களோட வயசுக்கு நிறைய காடுகளை சுத்தி வந்திருப்பீங்க. அதனால இந்த பழத்தை பத்தி உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அம்மா, நாங்க 3 பேரும் நேத்துல இருந்து எதுவுமே சாப்பிடல. ரொம்ப பசியில ரொம்ப தூரம் பறந்து வந்த நாங்க இந்த பழத்தை தான் பார்த்தோம். அதனால இந்த பழத்தை சாப்பிடலாமா வேண்டாமான்னு நீங்க தான் எங்களுக்கு சொல்லணும். குழந்தைங்களா, இந்த பழம் இனிப்பு சுவையுடையது. அதே சமயம் இதுல விஷத்தன்மையும் இருக்கு. இந்த பழத்தோட மஞ்சள் கலர் பகுதியை நீங்க தாராளமா சாப்பிடலாம். ஆனா எக்காரணத்தை கொண்டும் கருப்பு கலர் பகுதியை சாப்பிட்டுடாதீங்க. ஏன்னா அந்த பகுதியில விஷத்தன்மை இருக்கு. இந்த வயதான பறவை இப்படி சொன்னதை கேட்டு இவங்க 3 பேரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஏன்னா
அவங்க 3 பேரும் அந்த அளவு பசியில இருந்தாங்க. இவங்க கிட்ட இப்படி பதில் சொன்ன அந்த வயதான பறவை பிறகு அங்கிருந்து பறந்து போயிடுச்சு. பிறகு இவங்க 3 பேரும் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் அந்த பழத்தோட மஞ்சள் கலர் பகுதியை கடிச்சு சாப்பிட ஆரம்பிச்சாங்க. என்ன ஆச்சரியம், இவங்க 3 பேரும் இப்படி கடிச்சு சாப்பிட ஆரம்பிச்சும் அந்த பழம் கொஞ்சம் கூட குறையவே இல்லை. எப்போதும் போல முழுசாவே இருந்தது. இதுக்கப்புறம் நாம தினமும் இங்க வந்து இந்த மஞ்சள் கலர் பகுதியை வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு போகலாம். இதுக்கப்புறம் உணவை தேடி கண்ட இடத்துக்கு அலையாம வீட்டை விட்டு கிளம்பி நேரா இங்க வந்துடணும். இவங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது இவங்க பின்னாலேயே பறந்து வந்த காலுக்காகவும் கோரிக்காகவும் அங்க வந்து சேர்ந்தாங்க. நண்பர்களே, இது உங்களுக்கே நியாயமா இருக்கா? நாங்க 2 பேரும் எவ்வளவு பசியில இருக்கோம், ஆனா நீங்க எங்களை விட்டுட்டு இவ்வளவு பெரிய பழத்தை தனியா சாப்பிடலாம்னு ஐடியா பண்றீங்க. காலு, நாங்கெல்லாம் ஒன்னும் பசியா இல்ல. எங்க பசி எல்லாம் அடங்கிருச்சு. இங்க பாருங்க, இந்த பழத்தோட மஞ்சள் கலர் பகுதியை மட்டும் சாப்பிடுங்க. கருப்பு கலர் பகுதியை சாப்பிடாதீங்க. அந்த பகுதியை சாப்பிட்றவங்க இறந்து போயிடுவாங்க. இப்படி சொல்லிட்டு சோனா குருவி, புறா, ரீட்டா கிளி இவங்க 3 பேரும் அங்கிருந்து பறந்து போயிட்டாங்க. பிறகு காலுக்காக அந்த பழத்தோட மஞ்சள் கலர் பகுதியை சாப்பிட ஆரம்பிச்சது. கோரி, இந்த பழம் ரொம்பவும் அருமையா இனிப்பா இருக்கு. காலுஜி, நான் இந்த கருப்பு கலர் பகுதியை கொஞ்சமா சாப்பிட்டு பார்க்கவா? கோரி, உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? அந்த பகுதி விஷத்தன்மை கொண்டதுன்னு இந்த பறவைகள் சொன்னதை நீ கேட்கலையா? காலுஜி, நான் எல்லாத்துலயுமே ரொம்ப வித்தியாசமானவன். பனிமழை கொட்டுறப்ப ஐஸ்கிரீம் சாப்பிடுவேன். உச்சி வெயில் மண்டைய பொழக்கிறப்ப சூடா டீ குடிப்பேன். இவ்வளவு ஏன், நான் சின்ன குழந்தையா இருக்கிறப்ப ஸ்கூலுக்கு லீவு விட்டதுக்கு அப்புறம் தான் நான் ஸ்கூல் பக்கமே போவேன். அது வரைக்கும் வீட்டுல தான் இருப்பேன். கோரி, நீ இப்படி ஒரு அரலூசுன்னு தெரிஞ்சிருந்தா உன்னை நான் கல்யாணமே பண்ணியிருக்க மாட்டேன். பேசாம வந்து இந்த மஞ்சள் கலர் பகுதியை சாப்பிடு. நாம உடனே வீட்டுக்கு கிளம்பணும். காலுக்காக இப்படி சொன்ன உடனே கோரி எதுவும் பேசாம அந்த மஞ்சள் கலர் பகுதியை சாப்பிட ஆரம்பிச்சது. இப்படி அந்த பழத்தை சாப்பிட்ட காலுக்காகவும் கோரிக்காகவும் தங்களோட வீட்டுல போய் படுத்து தூங்க ஆரம்பிச்சாங்க. படுத்த கொஞ்ச நேரத்துல காலுக்காக தூங்கிடுச்சு. ஆனா கோரிக்காகத்தோட வித்தியாசமான மனசு அதை தூங்கவே விடல. அந்த பழத்தோட மஞ்சள் கலர் பகுதி இவ்வளவு இனிப்பா இருக்கும்போது கருப்பு கலர் பகுதியும் கண்டிப்பா இனிப்பா தான் இருக்கணும். கருப்பு கலர் பகுதியை நான் சாப்பிடுவேன், கண்டிப்பா சாப்பிடுவேன். இப்பவே போய் சாப்பிட போறேன். இப்படி நினைச்ச கோரிக்காகவும் உடனே பாதி ராத்திரியில தன்னுடைய வீட்டை விட்டு கிளம்பி மலைப்பகுதியை நோக்கி பறந்து போச்சு. இப்படி போன கோரிக்காகவும் கொஞ்சம் கூட யோசிக்காம அந்த பழத்தோட கருப்பு கலர் பகுதியை சாப்பிட ஆரம்பிச்சது. ஆஹா, இந்த கருப்பு கலர் பகுதி எவ்வளவு ருசியா இருக்கு. இவ்வளவு ருசியா இருக்கிற இந்த பகுதியை எந்த பறவையுமே சாப்பிட போறதில்ல. ரகசியமா நான் மட்டும் வந்து சாப்பிட போறேன். இப்படி நினைச்சிட்டு அந்த கருப்பு பகுதியை சாப்பிட்ட கோரிக்காகவும் அப்படியே மயங்கி கீழே விழுந்துடுச்சு. மறுநாள் பொழுது விடிஞ்சிச்சு. இந்த கோரி காலையிலேயே எழுந்திருச்சு எங்கதான் போயிருப்பா? வழக்கமா நான் தானே எழுந்திருச்சு அவளை எழுப்பி விடுவேன். இன்னைக்கு என்ன ஆச்சரியமா இருக்கு? இப்படி யோசிச்ச காலுக்காகவும் பிறகு சோனா குருவி வீட்டை நோக்கி பறந்து போச்சு. தெரியல காலண்ணா, கோரியக்கா இங்க வரல. என்னது, உன் வீட்டுக்கும் வரலையா? அப்படின்னா கோரி எங்கதான் போயிருப்பா? இவங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கப்ப அந்த அதிசய பழத்தை சாப்பிட போன புறாவும் ரீட்டா கிளியும் அங்க வேகமா பறந்து வந்தாங்க. காலு, உன்னோட மனைவி கோரி மலைப்பகுதி கிட்ட மயங்கி கிடக்கு. அத நானும் ரீட்டாவும் பார்த்தோம். அப்படியா? ரீட்டா, நீ போய் பறந்து டாக்டரை அழைச்சிட்டு வா. நாங்க எல்லாம் கோரியக்கா கிட்ட போறோம். பிறகு எல்லாரும் சேர்ந்து மலைப்பகுதியை நோக்கி பறந்து போனாங்க. இப்படி விழுந்து கிடந்த கோரிய சோனா செக் பண்ணி பார்த்தது. கோரியாக்காவுக்கு உயிர் இருக்கு, ஆனா மயக்கத்துல இருக்காங்கன்னு நினைக்கிறேன். கோரி கண்டிப்பா இந்த பழத்தோட கருப்பு கலர் பகுதியை சாப்பிட்டுருக்கணும். இல்லன்னா இங்க வந்து மயங்கி கிடக்க வேண்டிய அவசியமே இல்ல. தன்னோட மனைவியோட நிலைமைய பார்த்துட்டு காலுக்காக கண்ணீர் விட்டு அழுதுது. இந்த சமயத்துல ரீட்டாவும் பறந்து டாக்டரை கூப்பிட்டுக்கிட்டு அந்த இடத்துக்கு வந்துருச்சு. இப்படி வந்த பறந்து டாக்டர் அவங்க எடுத்துட்டு வந்த மருந்துல 2 சொட்டா கோரிக்காகத்தோட வாயில விட்டாங்க. இந்த மருந்து சாப்பிட்ட கோரிக்காகம் கொஞ்ச நேரம் கழிச்சு கண்ணை திறந்து பார்த்தது. காலுஜி, உங்களுக்கெல்லாம் ஒரு விஷயம் தெரியுமா? இந்த பழத்தோட கருப்பு கலர் பகுதி ரொம்பவும் டேஸ்டா இருக்கு. கோரி, தயவு செஞ்சு பேசாம இரு. ஏதாவது பேசுன எனக்கு வர்ற ஆத்திரத்துல உன்னை அடிச்சே கொன்னுடுவேன்.
காலுஜி, உங்க கையால அடி வாங்கி சாவறதுக்கு இன்னொரு தடவை இந்த கருப்பு கலர் பழத்தை சாப்பிட்டுட்டு சாவறது எவ்வளவோ மேல். சாகர நேரத்துல கூட என்னோட வாய் இனிப்பா இருக்கும். கோரிக்காகம் இப்படி சொன்னது கேட்டு ரொம்பவும் கோவமான காலுக்காகம் கீழே கடந்த ஒரு குச்சியை எடுத்துக்கிட்டு கோரிக்காகத்தை அடிக்க பறந்து போக அதை பார்த்த கோரிக்காகவும் காலுக்காகத்துக்கிட்ட இருந்து தப்பிச்சு வேகமா பறக்க ஆரம்பிச்சது. இதை பார்த்த மற்ற பறவைகள் எல்லாம் மறுபடியும் சிரிக்க ஆரம்பிச்சாங்க. சோனா, சீக்கிரமா கதவை தர, மழை ரொம்ப அதிகமா பெய்யுது. உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், சீக்கிரமா கதவை தர. கோரியோட இந்த சத்தத்தை கேட்டதும் சோனா குருவி தன்னோட வீட்டு கதவை திறக்க கோரிக்காகம் அவசர அவசரமா வீட்டுக்குள்ள போச்சு. அழுதுகிட்டு தன்னோட வீட்டுக்குள்ள வந்த கோரிக்காகத்தை பார்த்த உடனே சோனா குருவி அதிர்ச்சி ஆயிடுச்சு. கோரியக்கா, என்னாச்சு? எதுக்கு அழுவுறீங்க? சோனா, நீ இந்த நியாயத்தை கேளு. இந்த மழை நேரத்துல எதுக்கு எடுத்தாலும் காலுஜி என்கிட்ட வம்பு இழுத்துக்கிட்டே இருந்தாரு. இன்னைக்கு அந்த மாதிரி சண்டை போட்டவரு திடீர்னு என்னை கை நீட்டி அடிச்சிட்டாரு. என்னால தாங்க முடியல. அதான் அழுதுகிட்டே வீட்டை விட்டு கிளம்பி இங்க வந்துட்டேன். கோரியக்கா, காலண்ணாவை பத்தி தான் உங்களுக்கு தெரியும் இல்ல? காலண்ணனுக்கு எதுக்கு எடுத்தாலும் கோபம் வரும். அவரை பத்தி தெரிஞ்ச நீங்களே எதுக்காக அவர்கிட்ட சண்டை போடுறீங்க? பேசாம அடங்கி போங்க. கோபம் குறைஞ்சதுக்கு அப்புறம் நீங்க செஞ்சது தப்புன்னு பொறுமையா எடுத்து சொல்லுங்க. சோனா, காலுவை சமாளிக்கிறது நீ நினைக்கிற மாதிரி அப்படி ஒன்றும் ஈஸியான காரியம் கிடையாது. இந்த ஜென்மத்தில் காலுக்கிட்ட இப்படி மாட்டிக்கிட்டு எல்லா கஷ்டங்களையும் அனுபவிக்கணுங்கிறது என்னோட தலை விதி. அதை யாராலையும் மாற்ற முடியாது. சரி சோனா, எனக்கு அழுது அழுது தொண்டை வறண்டு போச்சு. கொஞ்சம் குடிக்க தண்ணி கொடு. கோரி தண்ணீர் கேட்ட உடனே சோனா குருவி தண்ணீர் எடுக்க கிச்சன் பக்கம் போச்சு. கோரி இவ்வளவு நேரமும் சோனா குருவி கிட்ட பேசிக்கிட்டே தானியங்கள் இருந்த சின்ன மூட்டையவே பார்த்துக்கிட்டு இருந்தது. சோனா குருவி தண்ணீர் எடுக்க வீட்டுக்குள்ள போனதும் அந்த மூட்டையை தூக்கிட்டு கோரிக்காகம் வேகமா வெளியே பறந்து போயிடுச்சு. கோரிக்காகத்துக்கு குடிக்கிறதுக்காக தண்ணீர் எடுத்துட்டு வந்த சோனா குருவி கோரிக்காகம் இப்படி தானியங்கள் இருந்த பைய தூக்கிட்டு போனதை பார்த்துட்டு அதிர்ச்சி ஆயிடுச்சு. கோரியக்கா, உங்க மேல நம்பிக்கை வச்சுதான் உங்களை வீட்டுக்குள்ள விட்டேன். இப்படி நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டு போறீங்களே, நான் உங்களை சும்மா விட மாட்டேன். இப்படி சொன்ன சோனா குருவி வீட்டை விட்டு வெளியே பறந்து போச்சு. கோரிக்காக முன்னால பறந்து போக சோனா குருவி அதை விரட்டுக்கிட்டே பின்னால பறந்து போய்கிட்டு இருந்தது. இந்த சமயத்துல காலுக்காகவும் கோரிக்காகத்தை எதிர்பார்த்து வீட்டு கதவை திறந்து வச்சுக்கிட்டு வாசல்லையே உட்காந்துருந்தது. கோரிக்காகம் பறந்து வந்து வீட்டுக்குள்ள போன உடனே காலுக்காகம் வீட்டுக்குள்ள போய் கதவை சாத்திக்கிச்சு. பாவம், கோரிக்காக பின்னாலேயே பறந்து வந்த சோனா குருவி அவங்க வீட்டு வாசல்ல வந்து உட்காந்துது. கோரியக்கா, மரியாதையா கதவை திறந்துடுங்க. என்னுடைய தானியங்களை என்கிட்ட கொடுத்துருங்க. மழை காலத்துக்காக நான் சேமிச்சு வச்ச தானியங்களை இப்படி தூக்கிட்டு வரீங்களே, உங்களுக்கு எல்லாம் மனசாட்சியே இல்லையா? இதை கேட்டுட்டு உள்ள உட்காந்துருந்த காலுக்காகவும் கோரிக்காகவும் சிரிக்க ஆரம்பிச்சாங்க. சோனா, எனக்கும் காலேஜுக்கும் மற்றவங்கள மாதிரியெல்லாம் மனசாட்சி கிடையாது. ஆனா வயிறு இருக்கு. இப்ப கதவை திறக்க போறீங்களா இல்லையா? சோனா, இந்த தானியங்களை நாங்க சாப்பிட்டு முடிக்க இன்னும் எப்படியும் 1 வாரம் ஆகும். அது வரைக்கும் நீ வெளியில உட்காந்து என்ன பண்ண போற? ஆமா ஆமா, அது வரைக்கும் நீ மழையில நனைஞ்சா உனக்கு காய்ச்சல் வந்துடும். அதனால சீக்கிரமா வீட்டுக்கு போயிடு. காகங்களே, என்னை ஏமாத்திட்டு தான் நினைச்சு ரொம்பவும் சந்தோஷப்படாதீங்க. அடுத்தவங்களுக்கு கஷ்டத்தை உண்டாக்குற நீங்களும் ஒரு நாள் நிறைய கஷ்டத்தை அனுபவிப்பீங்க. இப்படி சொன்ன சோனா குருவி பிறகு அழுதுகிட்டே அங்கிருந்து பறந்து போச்சு. அம்மா, இன்னைக்கு காலையிலேருந்து நான் எதுவுமே சாப்பிடல. இப்போ எனக்கு பசிக்குது. இதுக்கப்புறம் நாம என்னம்மா பண்றது? பியூட்டி, இப்ப நானும் அதை பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். கொஞ்ச நேரம் பொறுத்துக்க. புறா அங்கிள் வீட்டுக்கு போய் உனக்கு சாப்பிட ஏதாவது வாங்கிட்டு வரேன். இப்படி சொன்ன சோனா குருவி பிறகு புறா வீட்டுக்கு பறந்து போச்சு. புறா அண்ணா, சீக்கிரமா கதவை தருங்க. நான் தான் சோனா வந்திருக்கேன். சோனா, என்ன விஷயம்? ஏன் இப்படி அவசரமா வந்திருக்க? பியூட்டிக்கு ஏதாவது உடம்பு சரியில்லையா? பிறகு சோனா குருவி நடந்தது எல்லாத்தையும் புறா கிட்ட சொல்லுச்சு. சோனா, உனக்கு நானும் எத்தனையோ தடவை சொல்லிட்டேன் அந்த காகங்கள் மேல இறக்கப்படாதன்னு. ஆனா நீ காதுலயே வாங்கறதில்ல. இங்க பாரு சோனா, உனக்கு இன்னைக்கான உணவை நான் கொடுத்துருவேன். ஆனா மழைக்காலம் முடியிற வரைக்கும் நீ உணவுக்கு என்ன பண்ணுவ? புறாண்ணா, நீங்க உங்களால கொடுக்க முடிஞ்ச தானியங்களை கொடுங்க. மீதி இருக்கிற நாட்களுக்கு நான் வேற ஏதாவது ஏற்பாடு பண்ணிக்கிறேன். சோனா குருவி இப்படி சொல்ல புறா பிறகு தாக்கிட்ட அந்த தானியங்கள்ல இருந்து கொஞ்சம் தானியங்களை கொடுத்தது. இப்படி சோனா குருவி வாங்கிட்டு வந்த தானியங்களை பியூட்டி சாப்பிட ஆரம்பிச்சது.
மறுநாள் பொழுது விடிஞ்சிச்சு. அந்த காட்டுல மறுநாளும் மழை விடவே இல்லை, பேஞ்சுக்கிட்டே இருந்தது. அம்மா, இப்படி பெய்யற மழையில நீங்க எங்க வெளியில கிளம்புறீங்க? பியூட்டி, மழை பெய்யுதோ இல்லையோ நம்ம சாப்பிட்டு தானே ஆகணும். நீ ஜாக்கிரதையா வீட்டில் இரு. அம்மா போய் உணவு எடுத்துக்கிட்டு சீக்கிரமா திரும்பி வந்துடுறேன். இப்படி சொன்ன சோனா குருவி பிறகு உணவு தேடுறதுக்காக வெளியில பறந்து போச்சு. இப்படி போன சோனா குருவி இங்கேயோ அங்கேயோ அலைஞ்சு திரிஞ்சு பார்த்தது. ஆனா அதுக்கு எங்கேயுமே உணவு கிடைக்கல. அந்த சமயத்துல திடீர்னு காத்து வேகமா வீச ஆரம்பிச்சது. இதை எதிர்பார்க்காத சோனா குருவிய காத்து இந்த பக்கமும் அந்த பக்கமும் இழுத்துக்கிட்டே போச்சு. இந்த காத்துல பறந்து போறதே பெரிய விஷயமா இருக்கு. இதுல நம்ம எங்கிருந்து உணவு தேட முடியும்? இப்படி யோசிச்சுக்கிட்டே பறந்த சோனா குருவிய திடீர்னு வேகமா வீசின காத்து ஒரு பக்கமா இழுத்துக்கிட்டு போச்சு. இப்படி காத்து போன பக்கமெல்லாம் போய்கிட்டு இருந்த சோனா குருவி திடீர்னு காத்து நின்னதால ஒரு வீட்டு வாசல்ல அந்த பூச்செடியில போய் விழுந்தது. அந்த வீடு ஒரு விவசாயியோட வீடு. விவசாயியோட மனைவி அபர்ணா சோனா குருவியை பார்த்துட்டாங்க. சோனா, உனக்கு என்னாச்சு? ஏன் இப்படி வந்து விழுற? உனக்கு ஒன்றும் அடிப்படலையே. இல்ல அபர்ணாக்கா, இந்த மழை நேரத்துல சாப்பிட எனக்கும் என் குழந்தைக்கும் உணவில்லை. உணவு தேடுறதுக்காக தான் வெளியில வந்தேன். அப்போ வீசின பலமான காத்து என்னை இங்க இழுத்துட்டு வந்துருச்சு. பாவம், இந்த மழை காலம் வந்தா நீங்க உணவுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறீங்க. இந்த காத்து உன்னை வேறு எங்கேயும் இழுத்துக்கிட்டு போகாம என் வீட்டுக்கு கொண்டு வந்தது நல்ல விஷயம்தான். நீ வீட்டுக்குள்ள வா. இப்படி சொல்லி சோனாவை வீட்டுக்குள்ள அழைச்சிட்டு போன அபர்ணாக்கா பிறகு சோனாவுக்கு ஒரு சின்ன மூட்டையை கொடுத்தாங்க. இந்தா, இந்த மூட்டையில தானியங்கள் இருக்கு. இதை எடுத்துக்கிட்டு போய் மழைக்காலம் பூரா நீயும் உன் குழந்தையும் நிம்மதியா வீட்டுல உட்காந்தே சாப்பிடுங்க. அபர்ணாக்கா, நீங்க எனக்கு இருந்த ஒரு பெரிய கவலையை இப்ப இல்லாம பண்ணிட்டீங்க. எனக்கும் என் குழந்தைக்கும் உதவி பண்ணினீங்க. 100 வருஷம் வாழணும். இப்படி அபர்ணாக்காவுக்கு நன்றி சொன்ன சோனா குருவி பிறகு இந்த தானியங்கள் எடுத்துக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு வந்தது. பியூட்டி, இந்த மூட்டை நிறைய தானியங்கள் இருக்கு. விவசாயியோட மனைவி அபர்ணாக்கா தான் இந்த தானியங்களை நமக்கு கொடுத்தாங்க. இனிமே இந்த மழைக்காலத்தை நினைச்சு நம்ம கவலைப்படவே தேவையில்லை. அப்படியாம்மா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்புறம் இனிமே இந்த காகங்கள் வந்தா கதவை திறந்து விடாதீங்க. அவங்கள வாசலோட திருப்பி அனுப்பிடுங்க. இப்படி பேசிக்கிட்ட சோனா குருவியும் பியூட்டியும் பிறகு அந்த மூட்டையில இருந்து கொஞ்சம் தானியங்கள் எடுத்து சாப்பிட்டாங்க. உணவு சாப்பிட்டு முடிச்சதும் அப்படியே படுத்து தூங்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப கிட்டத்தட்ட 1 வாரம் ஆயிடுச்சு. மழை இன்னும் விட்ட பாடு இல்லை. கோரி, கொஞ்சம் தானியங்களை எடுத்துக்கிட்டு வா. என்னது, தானியங்களை எடுத்துக்கிட்டு வரவா? நம்ம வீட்டில் என்ன தானியங்கள் விளையுதுன்னு நினச்சிங்களா? சோனா குருவிக்கிட்டேருந்து எடுத்துகிட்டு வந்த தானியங்கள் நேத்தோட சரியாக போச்சு. அப்படியா? அப்ப இதுக்கப்புறம் நாம சாப்பாட்டுக்கு என்ன பண்றது? யார் வீட்டு கதவை தட்டுறது? காலுஜி, நாம போய் கதவு தட்டினா யாரும் கதவை திறக்க மாட்டாங்க. சோனா குருவி ஒன்று தான் நமக்காக இறக்கப்படும். இதுக்கப்புறம் அதுவும் கதவை திறக்க போறதில்ல. கோரி, இந்த தடவை உன் கூட நானும் வரேன். நாம 2 பேரும் போய் நம்ம வீட்டை வெள்ளம் அடிச்சுக்கிட்டு போயிடுச்சுன்னு சொல்லுவோம். அதை நம்பி சோனா குருவி கதவை கண்டிப்பா திறக்கும். இப்ப காலுக்காகவும் கோரிக்காகவும் சோனா குருவி வீட்டுக்கு பறந்து போனாங்க. இப்படி போனவங்க சோனா குருவி வீட்டு கதவை வேகமா தட்ட ஆரம்பிச்சாங்க. சோனா, சோனா, நான் தான் காலு அண்ணன் வந்திருக்கேன். கொஞ்சம் சீக்கிரமா கதவை தர. ஆனா வீட்டுக்குள்ள இருந்த சோனா குருவி கதவை திறக்கவே இல்லை. பிறகு அவங்க 2 பேரும் சோனா குருவி வீட்டு ஜன்னல் பக்கம் வந்தாங்க. சோனா, கொஞ்சம் சீக்கிரமா கதவை தர. உண்மையிலேயே இப்ப எங்க வீட்டை வெள்ளம் அடிச்சுக்கிட்டு போயிடுச்சு. நாங்க 2 பேரும் வீடு இல்லாம நிக்கிறோம். எங்களுக்கு உதவி செய்யலன்னா இந்த மழையில நனைஞ்சு நாங்க 2 பேரும் செத்து போயிடுவோம். காலங்கிள், பறவையா பிறந்த எல்லாருமே ஒரு நாள் சாக தான் போறாங்க. நீங்க 2 பேரும் வேற எங்கேயாவது போய் இடம் கேளுங்க. நாங்க கதவை திறக்க மாட்டோம். பியூட்டி இப்படி பதில் சொன்ன உடனே கோரிக்காகத்துக்கு பயங்கரமா கோபம் வந்தது. அந்த கோபத்தை வெளிக்காட்டினா சோனா குருவி கதவை திறக்காதுன்னு கோரிக்காகத்துக்கு நல்லா தெரியும். அதனால கோபத்தை அடக்கிக்கிட்டு மெதுவா இப்படி பேச ஆரம்பிச்சது. பியூட்டி செல்லம், பெரியவங்க நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் குறுக்க பேசக்கூடாது. சோனா, தயவு செய்து எங்களுக்காக கதவை திறந்து விடு. நாங்கள் பழைய மாதிரி இல்லை, இப்போ மாறிட்டோம். கோரி ஆண்டி, நாங்க கூட இப்ப பழைய மாதிரி இல்ல. நாங்களும் மாறிட்டோம். நீங்க எத்தனை தடவை கதவை திறக்க சொன்னாலும் நாங்க திறக்க போறது இல்ல. தயவு செய்து வேற வீடு பாருங்க. கோரி ஆனா இப்ப கோபத்தை தாங்கவும் முடியல, அடக்கவும் முடியல. என்ன பியூட்டி, உனக்கு வாய் ரொம்ப நீளுது. வீட்டுக்குள்ள இருக்கன்னு இவ்வளவு தைரியமா பேசுறியா? என்னைக்காவது வெளியே வருவல்ல, அப்ப வச்சுக்கிறேன் உனக்கு.
கோரி அக்கா, உங்களை பத்தி இப்ப நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். இப்ப கூட நீங்க திருந்தவே இல்லை. என்னை ஏமாத்துறதுக்காக தான் நடிக்கிறீங்க. இப்படியெல்லாம் நடிச்சு இதுக்கப்புறம் நீங்க என்னை ஏமாத்த முடியாது. காலுஜி, சோனா குருவியோட குடும்பமே ரொம்ப அலாட்டா இருக்கு. இப்ப நாம என்ன பண்றது? யார் வீட்டுக்கு போறது? யார் வீட்டுக்கும் போக முடியாது. நம்ம வீட்டுக்கு போய் பட்னியோட படுத்து தூங்க வேண்டியதுதான். மழை எப்போ விடுதோ அப்போதான் நமக்கு சாப்பாடு. இப்படி நினைச்ச காகங்கள் 2 பேரும் தங்களுடைய வீட்டுக்கு பறந்து போனாங்க. காகங்கள் தங்களுடைய வீட்டுக்கு போய் பார்த்தப்ப வீட்டு கதவை உள்பக்கமா யாரோ சாத்தியிருந்தாங்க. காலுஜி, நம்ம வீட்டுக்குள்ள யாரோ இருக்காங்க. கதவு உள்பக்கம் தாள் போட்டிருக்காங்க. நம்ம வீட்டுக்குள்ள நுழையிற அளவுக்கு இந்த காட்டுக்குள்ள எந்த பறவைக்கு துணிச்சல் இருக்கு? வா, ஜன்னல் வழியா போய் பார்ப்போம். காகங்கள் ஜன்னல் வழியா போய் பார்த்தப்ப வீட்டுக்குள்ள 2 கழுகுகள் உட்காந்துருந்தாங்க. கழுகக்கா, எங்க வீட்டுக்குள்ள நீங்க என்ன பண்றீங்க? என்ன காகங்களே, உங்க வீடு எங்க வீடுன்னு பிரிச்சு பேசுறீங்க? கதவை திறந்து விடுறோம், உள்ள வாங்க. நாம எல்லாம் ஒன்னா ஒத்துமையா ஒரே வீட்டுல இருப்போம். கழுகக்கா, நீங்க பொய் சொல்றீங்க. நாங்க உள்ள வந்தா நீங்க எங்களை சாப்பிட்டுருவீங்க. தெரியுது இல்ல, அப்புறம் ஏன் வளவலன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க? எங்க தூக்கத்தை கெடுக்காம அந்த பக்கம் போங்க. இப்படி சொன்ன கழுகுகள் பிறகு படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரி, மற்றவங்களுக்கு கெட்டது பண்றவங்க எல்லாருக்கும் இப்படியா நடக்கும்? காலுஜி, அதெல்லாம் எனக்கு தெரியல. சோனா குருவி கிட்ட இருந்து தானியங்களை திருடிட்டு வந்தோம். இப்ப நாம இருக்கிறதுக்கு இடம் கூட இல்லாம போயிடுச்சு. இப்படி பேசிக்கிட்டு காகங்கள் மழையில நனைஞ்சுக்கிட்டு அழுதுகிட்டே உட்காந்துருந்தாங்க.